தாய்க்கு வந்து மாதவிடாய் போது அந்த குழந்தைய வந்து வெளியே நிக்க வச்சிருக்காங்க. வழக்கு பதிவு இதுல வந்து காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மாதவிடாய்னா என்ன, இது வந்து தீண்டத்தகாததா? அது வந்து ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட மாதவிடாயிலிருந்து தான் ராஜ்மோகன் பிறந்திருக்கிற அமைச்சராக இருக்கிறேன். இதை போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்தபோதும் அந்த விஷயம் குறித்து உடனடியாக விசாரித்து முதல் கட்ட தகவல்களை சேகரம் செய்து எனக்கு தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி நிறுவனங்கள்ல எந்த இடத்திலையும் எங்களுடைய மாணவிகளுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்து இதை போன்ற நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த அழுத்தங்களும் தரக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சேஃபான, அவர்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சிகளில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு தொடரவும் செய்வோம். அதே சமயம் அதுல ஏதாவது லீக்கேஜ் இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 பயனாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு அமைச்சிட்டு 6 பயனாளர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, இடைத்தரகர்கள் வந்து அந்த காசை மிச்சம் இருக்கக்கூடிய 4 பயனாளர் காசு இருந்தா அதை கண்டறிந்து அது கலைந்து சரி செய்யப்பட்டு மற்றபடி எல்லா நல்ல திட்டங்களும் தொடரும், இதுவும் தொடரும். சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவப் படங்களும் மாற்றணும். ஐயா அப்துல் கலாம் படத்தையும் அங்க நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அதை போன்றவர்களினுடைய படத்தை மாட்டினால் உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அப்போதுதான் மகிழ்வார். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதை நான் கேட்டுக்கிறேன். ஒரு கேள்வி சார், சிறப்பு மாணவர்கள் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனா களத்துல பார்க்கும்போது சென்னையில 10 மாநகராட்சி பள்ளி வளாகங்களுக்குள்ள சிறப்பு மாணவர்களுக்கான மையங்கள் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 350 பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. சோ அங்கே அந்த பிள்ளைகளுக்கான சரியான ஒரு வசதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. குறிப்பா சூளையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலை பள்ளி வளாகத்துக்குள்ள 32 சிறப்பு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மையம் ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க அவர்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லைன்னு தகவல் வந்தது. நான் நேர்ல போய் பார்த்தேன். 2 கழிப்பறை, ஒன்னு உடஞ்சு கிடக்குது, யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு கழிப்பறையில தண்ணியே வெளியே போகாதுங்கிற சுச்சுவேஷன்ல இந்த டீச்சர், அந்த சிறப்பு மாணவர்கள், பேரண்ட்ஸ்ல அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. 2வது விஷயம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் சார்பா ஒவ்வொரு பள்ளிக்கும் அவங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு பள்ளிக்கு ஒரு மையத்துக்கு 2 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இதையும் முழுசா பயன்படுத்தாம நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. நான் சொன்ன பள்ளிகளில் 2 லட்சம் ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காங்க. ஆனா எந்த வேலையுமே நடக்கல. நான் நேர்ல போய் பார்த்தேன். இதை பத்தி நீங்க விசாரிச்சீங்கன்னா சிறப்பு மாணவர்கள் இந்த நேர்காணல் முடிஞ்ச உடனடியாக அண்ணங்கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களுடைய எண்கள் வாங்கப்பட்டு உடனடியாக ஆய்வு பணியை மேற்கொள்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அதை டச் பண்ணாதான் சொல்றேன். வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்கு. அது ஒரு காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணலாம். கழிப்பறை இல்லாத வகுப்பறைக்கு பயன் இல்லை. ஒரு வகுப்பறையில பாடம் சொல்லித்தரோம், கழிப்பறை தான் இந்த இயற்கை உபாதைகளுக்கு ஒரு உகந்த இடமாக இருக்கு. அப்ப இந்த கழிப்பறை மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகள் வந்து நீட் ஆஃப் தி ஆர். நான் முதலில் போட்ட கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நண்பர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க. சில பேர் அதும்பாங்க இதும்பாங்க. நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இந்த பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிப்பறையாக இருக்கா என்று ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான கையெழுத்து தான் போட்டேன். அதனால இது ஒரு விஷயம் நம்ம பண்ணிடுறோம், அலாட் பண்ணிடுறோம். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஃபண்டு வந்துருது. ஒரு திட்டம், அதுக்கு ஃபண்டு அப்படின்னு நம்ம முடிஞ்சிடக்கூடாது. அதோட இம்பாக்ட் என்ன, அடுத்த மாசம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, இது 6 மாசத்துக்கு பிறகு அதை வந்து ரீபேர் ஏதாவது நடக்குதா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மறுபடியும் பெரிய லெவலில் மாற்றணுமான்னு தொடர்ச்சியா மெயின்டெனன்ஸ் சார்ந்த ஆய்வு, இன்ஸ்பெக்ஷன் பணிகளை மேற்கொள்ளணும். டிஇஓ, சிஇஓ இவர்கள் எல்லாம் வந்து நான் மாதிரிலாம் போய் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க. சின்ன பிரச்சனைனா நீங்களே கூட சரி பண்ணி கொடுக்கலாமே என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்திற்கு ஆய்வு பணிகளையும் நான் மேற்கொள்றேன். தயவு செய்து வகுப்பறை எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறையும் அதே அளவுக்கு முக்கியம். எம்பி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, அதுல கூட அந்த சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளும் சரி பண்ணி தரலாம். இது கார்பரேஷன் ஸ்கூலுங்கிறதால அவர்கள்கிட்டையும் ஒரு பேசி, ஒருங்கிணைந்த பள்ளிக்கூடங்கள் அவங்ககிட்டையும் பேசி, அவங்ககிட்டையும் பேசி ஃபண்டு கொடுக்கறதால மட்டுமே வெறும் ஓனர்ஷிப் பண்ண கிடையாது. இது கொலாபரேட்டிவா பண்ண வேண்டிய விஷயம். நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள உத்தரவு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.